வெள்ளூர் ஃபோர்ட், அதாவது வெள்ளூரை மையமாக கொண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் இருக்கிறதாவும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டாட்டூ ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, இங்கே டாட்டூலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் நிற்க முடியாது. இந்த கதவுகளை மூடுறதுக்கே 2 பேர் தேவைப்படுவாங்க போல. வணக்கம், உங்கள் நான் டிஎன் ஜோதிஷ். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஃபோர்ட், அதாவது வெள்ளூரை மையமாக கொண்டு அமைந்திருக்க இந்த கோட்டைக்கு தான் வந்திருக்கேன். இந்த கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர நாயக்கர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பழமை வாழ்ந்த ஒரு கோட்டை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகழி நீர், இந்த கோட்டையை சுற்றி இது வரைக்கும் உள்ளே இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியானதாக சரித்திரமே கிடையாது. நான் சொன்ன அந்த அகழி நீர் இதுதான். இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிணறுகள் இருக்கிறதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் இருக்கிறதாவும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததில்லை. சுற்றி இருக்கிறவங்க சொன்னதை கேள்விப்பட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் கோட்டையோட என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோடைய நுழைவு வாயில். இது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். 2 பக்கம் வழி இருக்குது. உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பார்க். ஈவினிங் டைமில் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நிறைய மரங்கள், பழமை வாழ்ந்த மரங்கள். கொஞ்சம் டாட்டூ ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, இங்கே டாட்டூலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோட்டை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜலகண்டீஸ்வரர் டெம்பிள், பெரிய சிவன் கோவில் இருக்கு, சென்ட் ஜான்ஸ் சர்ச் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசூதி ஒன்று இருக்கு. 3 கோவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, புறாலாம் ரொம்ப அழகா இருக்கு. வாவ். கோவிலுக்கு வரவங்க வந்து தீனியெல்லாம் போட்டிருக்காங்க. இது மாதிரி புறாக்கள் தீனி எடுக்கிறதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாருமே கம்பல்சரி யாரெல்லாம் வேலூருக்கு வராங்களோ இந்த ஃபோர்ட்டை வந்து பார்க்காம போனதா சரித்திரமே கிடையாது. எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வந்து பார்ப்பாங்க. நான் இப்போ இதனோட என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையோடைய நுழைவு வாயில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் டைமிங், க்ளோசிங் டைமிங்லாம் போட்டிருப்பாங்க. 6 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோடு உள்ள. நானும் ரொம்ப நாளாக வந்து இந்த வெள்ளூர் கோட்டையோட vlog போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. நீங்கள் February 14 வந்துட்டீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு இடத்துல கூட நீங்கள் நிற்க முடியாது. திரும்புகிற பக்கம்லாம் கலர் கலராக காதல் பண்ணின்னு இருப்பாங்க இந்த கோட்டையில். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் சூப்பராக இருக்கும். நான்லாம் சின்ன வயசில் போயிருக்கேன், அதுக்கப்புறம் டைம் இல்லை மியூசியம் போக. செம்மையாக இருக்கும். இங்கே இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நிறைய பேர் விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா கோட்டையில் கல்யாணம் பண்ணுவாங்க. சிவன் கோவிலில் பயங்கரமாக இருக்கும். ஒரே நேரத்தில் 5-6 கல்யாணம் 10 கல்யாணம் நடக்கும். இந்த தங்கத்தேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான்ப்பா மக்களே, நல்லா பார்த்துக்கோங்க. வெள்ளூர் கோட்டை, இந்த ஜலகண்டீஸ்வரர் டெம்பிளோட ராஜகோபுரம் பயங்கரமாக இல்லை? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தேர் முக்கியமான விசேஷ நாட்களில் கோட்டைக்குள்ளவே வந்து ஊர்வலமாக வர்றதுக்காக வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிரவுண்டு இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்லாம் பொழந்து விளையாடுவாங்க. இயர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, எப்பயுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு சிலவங்க வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வண்டி ஓட்ட கற்றுப்பாங்க. முக்கியமாக செப்பல் ஸ்டாண்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா க்ரீன் மேட்லாம் வந்து போட்டு சூப்பராக இருக்குது. ஏன் க்ரீன் மேட் போட்டிருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து
ஆஃப்டர்நூன்லலாம் யாராவது கோவிலுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப பற்றிக்கும், சூடாகும். கீழே இந்த கல் போட்டிருக்கிறதுனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட் போட்டிருக்காங்க. பா, இந்த கதவுகளை மூடுறதுக்கே 2 பேர் தேவைப்படுவாங்க போல. வாவ். முதல்ல ஒரு ராஜ கோபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து கட்டமைப்புகள்லாம் பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். எல்லாருமே ஃபேமிலியா வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. செம்மையா இருக்கு.